ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு கனவா மீன் வச்சு கனவா மிளகு தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கனவா மிளகு தொக்கு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கடுகு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாய், 10-15 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி நம்ம எடுத்து வச்சுக்கணும். கனவா மீன் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். அதில் பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை சரி தாளிச்சுக்குவோம். இது எல்லாம் நல்லா வெடிச்சு வந்தோடனையும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கலாம். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதோட பச்சை வாழை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய பச்சை மிளகா, 2 தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா பரட்டி விட்டுடும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக சீரகத்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கழுவி வச்சுருக்க கனவா மீன் சேர்த்துக்கலாம். கனவா மீன்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலாலாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பரட்டினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வற்றி வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்கிறப்போ நம்ம அப்போ தான் இந்த மாதிரி கிளறி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி வந்தோடனே நமக்கு ரொம்ப திக்காயிடும். இந்த அளவுக்கு திக்கானோடனையும் நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.